ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1860வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10 திருமொழி ராமாவதாரத்திலே ஈடுபட்டு திருமங்கையாழ்வார் அறக்கர்பாவனையில் பாடிய பாசுரங்கள். அதனுடைய 2வது திருமொழி. அந்த 10 திருமொழியினுடைய 5வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். நீங்கள் அரக்கர்களை பார்த்து சொல்லப்படுகின்ற கேள்வி, நீங்கள் இளைய பெருமாள் குணங்களையும் பாடி ஆடுகின்றோம் என்று இப்போது சொல்கிறீர்களே, பழைய நினைப்பிலே அரக்கராகி நீங்கள் பகைவராகவும் மாறவும் கூடுமே என்று கேட்டார்கள். மணங்கள் நாரும் வார்குழலார் மாதர்கள் ஆதரத்தை புணர்ந்த சிந்தை புன்மையாளன் போன்ற வரிசிலையால் கணங்கள் உண்ண வாழியாண்ட காவலனுக்கு இளையோன் இலக்குவன் அவன் குணங்கள் பாடி ஆடுகின்றோம் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னார்கள் அல்லவா? அதனை சுட்டி காட்டி இளையபெருமாள் குணங்களையும் பாடி ஆடுகின்றோம் என்று இப்போது சொல்கிறீர்கள். பழைய நினைப்பிலே அரக்கர்கள் தானே நீங்கள், அதனாலே பகைவராகவும் மீண்டும் மாறலாமே என்று கேட்க, எங்களுக்கு இனி உங்களுக்கு பகைவராக இருக்கும் பொருந்தாத செருக்கு இனி ஒருபோதும் ஏற்படாது என்று இந்த பாடலிலே அரக்கர்கள் கூறுகின்றனர். வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானும் எமக்கு ஆக இன்று தம்மின். வென்றி தந்தோம், வென்றி என்றால் வெற்றி என்று பொருள். வென்றி தந்தோம், மானம் வேண்டாம், எங்களுக்கு மானம் எல்லாம் வேண்டாம். மானம் வேண்டோம் தானும் எமக்கு ஆக இன்று தம்மின். தம்மின் என்றால் தாருங்கள் என்று பொருள். வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானும் எமக்காக இன்று தம்மின். எங்கள் வாழ்நாள் எதை வேண்டுகிறார்கள்? எங்களுக்கு கொடுங்கள் என்று. எங்கள் வாழ்நாள் எமக்கு தானும் எமக்கு இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள். எம்பெருமான் தமர்காள், எம்பெருமானுக்கு வேண்டியவர்களே, எம்பெருமானுடன் இருப்பவர்களே, நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே. நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே. குன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே. குன்று போல ஆடுகின்றோம். ஒரு பெரிய குன்றுகள் போல எங்கள் உடம்பு இருக்கிறது, அதுபோல அந்த உடம்புகளாலே ஆடுகின்றோம். குன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே. எம்பெருமான் தமர்கள் தானம் எமக்கு இன்று தம்மின். எங்கள் வாழ்நாள் தானம் எமக்கு இன்று தம்மின் என்று கூறுவதாக அமைந்த பாடல். வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள். எம்பெருமான் தமர்கள் நின்று காணீர் கண்களார எம்மை கொல்லாதே. குன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே என்ற இந்த பாசுரம். இதனுடைய பதவுரையை இப்பொழுது பார்க்கலாம். வென்றி தந்தோம், உங்களுக்கு அரக்கராகிய நாங்கள் வெற்றியை கொடுத்து விட்டோம். மானம் வேண்டோம், பொய்யான செருக்கினை இனிமேல் விரும்ப மாட்டோம். தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள். எங்கள் வாழ்நாளை, எங்கள் உயிரை எங்களுக்கு தானமாக கொடுங்கள் என்று உங்களை இறக்கின்றோம். தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள். எம்பெருமான் தமர்கள் ராமபக்தர்களாகிய வானர் வீரர்களே, நீர் எம்மை கொல்லாதே. நீங்கள் எங்களை கொல்ல முற்படாமல் நின்று காணீர் கண்களார. கண்கள் படைத்த பயனை அனுபவிக்கும்படியாக ஓரிடத்திலே நின்று எங்கள் கூத்தினை பாருங்கள். நின்று காணீர் கண்களார குன்று போல ஆடுகின்றோம். மலைகள் இடம்பெயர்ந்து ஆடுவது போல எங்கள் பெருத்த உடல்களாலே ஆடுகின்றோம் குளமணி தூரமே. உங்கள் வெற்றியையும் எங்கள் தோல்வியையும் தோன்றும்படியாக ஆடுகின்றோம் இந்த குளமணி தூரம் என்ற கூத்தினை என்பதுதான் இந்த பாடலுக்கான பதவுரை ஆகும். ராமபக்தர்களாகிய வானர வீரர்களே, நீங்கள் வேண்டும் வெற்றியை உங்களுக்கு கொடுத்து விட்டோம். நாங்களும் ஆண் பிள்ளைகள் என்று கொண்டிருந்த செருக்கினை, அகங்காரத்தை நாங்கள் விட்டுவிட்டோம். எங்களுடைய வாழ்நாளை எங்களுக்கு தானமாக கொடுங்கள், எங்களுடைய உயிரை எங்களுக்கு தானமாக கொடுங்கள் என்று இறக்கின்றோம். ராமபக்தர்களாகிய வானர வீரர்களே, நீங்கள் எங்களை கொல்லாமல்
கண்படைத்த பயன் பெறும்படியாக ஒரு இடத்திலே நின்று காணுங்கள். நாங்கள் மலைமலையாக நின்று கொண்டு குளமணி தூரம் கூத்தினை ஆடுகின்றோம், காணுங்கள் என்கிறார்கள் அரக்கர்கள். ஸ்ரீ ராமபக்தர்களே, நீங்கள் எங்களை கொல்ல வேண்டும் என்று நினைப்பது உங்களுடைய வெற்றிக்காகத்தானே? அந்த வெற்றியை நாங்கள் உங்களுக்கு கொடுத்து விட்டோம். அதாவது நாங்கள் தோற்றோம் என்று சொல்லி உங்களுடைய வெற்றியை பிரச்சாரம் செய்து விட்டோம் என்பது பொருள். நாங்களும் ஆண் பிள்ளைகள் என்று மார்பு நெறித்து செருக்கி வந்ததனால் அல்லவா நீங்கள் எங்களை துன்பப்படுத்த வேண்டியதாயிற்று. அப்படி எங்களுடைய நலிவுக்கு, எங்களுடைய துன்பத்திற்கு காரணமான அகங்காரத்தையும் விட்டு தொலைத்து விட்டோம். இனி எங்களுடைய வாழ்வு நீங்கள் இட்ட வழக்காகையாலே இனி எங்களுடைய வாழ்வு நீங்கள் இட்ட வழக்காகையாலே எங்களுடைய ஆயுளை, எங்களுடைய உயிரை, எங்களுடைய வாழ்நாளை எங்களுக்கு தாரை வார்த்து தத்தம் செய்து விடுங்கள், தானமாக கொடுங்கள். இப்படி நாங்கள் வாயாலே இறந்து கேட்பதனாலேயே நீங்கள் எங்களை கொல்லாமல் விட வேண்டும் என்பதில்லை. நீங்கள் கண்படைத்த பிரயோஜனம் பெற வேண்டுமானால் நாங்கள் ஆடும் குளமணி தூர கூத்தை காண வேண்டுமல்லவா? எங்களை கொன்றுவிட்டால் அந்த கூத்தை எப்படி பார்ப்பீர்கள்? எங்களை கொன்றுவிட்டால் அந்த கூத்தை யார் ஆடுவார்கள்? நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? ஆகையாலே அந்த அதிசயத்தை காண, குன்றுகள் ஆடுவது போன்ற அதிசயத்தை காண வேண்டுவதற்காகவாவது எங்களை கொல்லாமல் விடுங்கள் என்று வேண்டுகிறார்கள். குளமணி தூர கூத்தாட்டத்தை கண்டு முடித்த பின்பு தங்களை கொல்லும்படி சொல்கிறார்களோ என்று சிலர் சந்தேகப்படலாம். அந்த கூத்தை கண்டுவிட்டால் இப்படி தீனமானவர்களையா நாம் கொல்வது என்று தன்னடையே இரக்கம் தோன்றுமாகையாலே பிறகு கொல்வதற்கு தேவையே வராது என்பது அரக்கர்களுடைய கருத்து என்று நமது உரையாசிரியர்கள் நயம் கொட்டுகிறார்கள். குன்று போல ஆடுகின்றோம், குன்று கூத்தாடுமா என்ன என்று சிலர் கேட்பார்கள். ஆட்டத்துக்கு குன்று ஓமை அல்ல, தங்களுடைய உருவத்திற்கும் அணிவகத்திற்கும் நிலைமைக்கும் கூறிய ஓமை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் குன்றுகளை. அதனாலே குன்று போல ஆடுகின்றோம், குன்றுகள் அசைவது போல எங்கள் பெரிய உடல்கள் அசைவது போல ஆடுகின்றோம் என்பது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். வென்றி தந்தோம், நீங்கள் தாம் எங்களை கொல்லுவது வெற்றிக்காகத்தானே, அதனை உங்களுக்கு நாங்களே கொடுத்து விட்டோம். எனவே வெற்றிக்காக எங்களை கொல்லுவது என்ற செயல் வேண்டாம். வென்றி தந்தோம். மானம் வேண்டோம், நாங்களும் ஆண் பிள்ளைகள் என்று இருக்கின்றது பொருந்தாத செருக்காலே அல்லவா? எங்களுக்கு அந்த செருக்கு பொருந்துமா? அல்லவே. வருத்துகின்ற பொருந்தா செருக்கினை, அந்த மானத்தை நாங்கள் விட்டுவிட்டோம். மானம் வேண்டோம். தானம் எமக்காக இன்று தம்மின், எங்கள் வாழ்நாள், எங்கள் வாழ்நாள் தானமாக எமக்கு இன்று தம்மின். உங்கள் வெற்றிக்கு இசைவு தரும் வகையிலே மார்பின் மேலே இழுத்துவிடுகின்றோம். வெற்றி பெற்ற ஆசையையே நாங்கள் அடியோடு விட்டுவிடுகின்றோம். உங்களுக்கு எல்லா வெற்றியும் வைத்துள்ளதல்லவா, வாய்த்துள்ளதல்லவா? எங்கள் வாழ்நாள் நீங்கள் இட்ட வழக்காகையாலே எங்கள் வாழ்நாளை எங்களுக்கு தானமாக நீங்கள் அருள வேண்டும். தானமாக, தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள். எம்பெருமான் தமர்கள் ராமனையே எங்கள் பெருமானாக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கும் உங்களுக்கும் ராமனுடைய அடியவர் என்ற ஒரு தொடர்பு உண்டு அல்லவா? நாங்களும் எங்கள் ராமனை பெருமானாக ஏற்றுக்கொண்டோம், நீங்கள் ராமனுடைய அடியவர்கள் ஆக நம் இருவருக்கும் ராமனுடைய அடியவர்கள் என்ற தொடர்பு உண்டு அல்லவா? அந்த தொடர்புகளும் இருவருக்கும் இருப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் எம்பெருமான் தமர்கள். அப்படியானால் இனி நாங்கள் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்று கேட்பீர்களானால், நின்று காணீர் கண்களார. அத்தகைய தொடர்பு இருப்பதினால் நீங்கள் இங்கேயே நிலையாக நின்று காண மாட்டீர்களா? கண்படைத்த பயனுறும்படியாக நின்று காணீர் கண்களார. எதனை காண வேண்டும் என்று கேட்க, குன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே, மலைகள் விரும்பி கூத்தாடுவது போல நாங்கள் ஆடுகின்றோம் குளமணி தூர கூத்தினை பாருங்கள் என்கிறார்கள் அரக்கர்கள். உங்கள் வெற்றியும் எங்கள் தோல்வியும் தோன்றும்படியாக இந்த குளமணி தூர கூத்தினை நாங்கள் எங்கள் குன்று போன்ற உடல்களை தூக்கி கொண்டு ஆடுகின்றோம். அதனை பாருங்கள், நின்று பாருங்கள், நின்று காணீர் கண்களார என்று
அரக்கர்கள் சொல்வதாக அமைந்திருக்கிறது. இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல், நல்ல ஓமையுடன் இருக்கின்ற ஒரு பாடல். மீண்டும் பாசுரத்தை அன்வயிக்கலாம் ஒரு முறை. வென்றி தந்தோம் மானம் வேண்டோம் தானம் எமக்காக இன்று தம்மின் எங்கள் வாழ்நாள் எம்பெருமான் தமர்காள் நின்று காணீர் கண்களார நீர் எம்மை கொல்லாதே குன்று போல ஆடுகின்றோம் குளமணி தூரமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி பரகாலன் கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். ராமாயண பெருக்கர் உரைப்பெரு மன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.